கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எவ்வளோ பேர் வீட்டில் கொலு நடக்கும், ஆனால் இவங்க வீட்டு கொலுவை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெரியாதவங்களே கிடையாது. நம்ம ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் அம்மா ஒரு 50-60 படங்கள் தயாரிச்சிருக்காருடா. சாரதா ஸ்டுடியோ, நம்ம ஸ்டுடியோவில் நடக்கிற விழாக்கள் எல்லாம் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் என்ன படமா பாசமாவா மறக்க முடியுமா? அது என்ன 25 வாரங்கள் ஓடின படம் இல்லை. அதனால் ரொம்ப அழகாக வந்து மாமாவை அம்மான்னு கூப்பிடுவாங்க. இந்த செட்டிநாட்டு பாரம்பரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு வந்து 72 கிராமம் சேர்ந்தது செட்டிநாடு. அந்த பெல்ட்டை நம்ம செட்டிநாடுன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தண்ணிக்கும் அந்த ஊரில் விறகடுப்பில் செய்கிறதுக்கும் ஒரு தனி சுவை கிடைச்சிருது. அதனால தான் நீங்கள் சொல்கிற அந்த உணவு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல. மழை நீர் ரொம்ப நல்லா இருக்கும். மழை நீரை பிடிச்சு வைக்கிறதுனா ஒரு வருஷத்துக்கு கூட இந்த நீர் கெடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முத்தத்தில் இந்த தண்ணி மழை நீரை பிடிக்கிறதுக்குன்னே பாத்திரங்கள் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம் அதில் மேலே வெள்ளை துணியை கட்டி வச்சுட்டாங்க. மழை பெய்யும் போது அது அப்படியே அந்த தூசெல்லாம் இல்லாமல் அது ரொம்பிடும். ஒரு வருஷத்துக்கு கெடாதுடா. பியோர் நீங்கள் வாட்டரு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் அதை வந்து பொன் போல் பார்த்துப்பாங்க. அது வீணாக்காமல் அதை குடிக்கிறது. தனியாக ஒரு எபிசோட் பண்ணோம் உங்களோட செட்டிநாடை பற்றி. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வித்தியாசம். அந்த வட்டார மொழி வித்தியாசம், ஆட்சிமார்க கட்டுற சீலை அதே வித்தியாசம். எனக்கு பிடிச்ச வைரம் ஆட்சியோடைய வைரம் மாதிரி வருமா? அதாவது நம்ம ஏவிஎம் செட்டியாரோட ஒய்ஃப் அவங்க ஒரு கம்மல் போட்டிருப்பாங்க. அப்படியே எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே டால் அடிக்கும் அந்த வைர கம்மல். எல்லாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் கடல் கடந்து போய் இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்களேன் எப்படி அது அவ்வளோ தூண்கள் எப்படி வந்திருக்கு அந்த காலத்தில் பர்மாவிலேருந்து. அதே ஒரு ஹிஸ்ட்ரிடா. அதாவது எல்லாம் பர்மாவில் அந்த அந்த ரிவர் இருக்குது பாருங்கள். அதாவது கேஞ்சஸ், அந்த கங்கை நதி இந்தியாவில் விடும்போது கங்கை, அதே வந்து பர்மாவில் அந்த ஆறு பாயும் பொழுது அதுக்கு ஐராவதின்னு பேர். அது வந்து நம்ம பே ஆஃப் பெங்காலில் தான் வந்து கலக்குது. அந்த ரிவர் ஐராவதி எப்படி இருக்குன்னா அந்த மேலேருந்து அப்படியே வந்து கீழே அப்படியே ஏற்றத்துலேருந்து இறக்கத்துக்கு வந்து கடலோட கலக்கிறாப்புல ஐராவதி ரிவர். அது ஒரு சீசனில் அந்த தேக்கு மரத்தை வெட்டி வந்து 4 அந்த லாக்ஸ் மாதிரி சங்கிலி போட்டு கட்டி அந்த ரிவர் ஐராவதியில் போட்டுட்டா அந்த ஏர் கரண்ட் அந்த ஒரு சீசனில் தான், வருஷத்தில் 3 மாதம் அந்த மாதிரி அந்த அந்த காற்று கரண்ட்டும் அந்த வாட்டர் கரண்ட்டும் அப்படியே தள்ளி கொண்டாந்து இங்கே வந்து கடலில் எங்கே தெரியுமா? நாகப்பட்டினத்தில். நாகப்பட்டினத்தில் இருந்து டெக்னிக் பாருங்களேன். அதில் வந்து எப்படி தெரியுமாண்ணா, அந்த 4-5 லாக்ஸ் ஒன்றா சங்கிலியில் கட்டுறாங்க பாருங்கள். அதில் வந்து அந்த வீட்டு விலாசம்னு சொல்கிறது அந்த இனிஷியல் போட்டிருக்கோம். அவங்க அங்கே பேமெண்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே வந்து இது நாகப்பட்டினம் இருக்குது பாருங்கள், அங்கே கொண்டாந்து தள்ளிடும். அப்புறம் அங்கேருந்து எப்படி நீங்கள் செட்டிநாடு பக்கம் வருதுன்னா லாரியோ ஏதோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு வீடு நீங்கள் காரைக்குடியில் ஒரு கிராமத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு வீடு மாதிரி ஒரு மினிமம் ஒரு 70 வீடாவது இருக்கும். டெஃபினெட்லி இருக்கும்ல. அப்போ நீங்கள் எவ்வளவு தேக்கு மரங்கள் அங்கேருந்து வந்திருக்கும். அப்போ ஃபுல்லாவே மரம் தானே. யானை வந்து அந்த டோரு அந்த முத்தம் எப்படி நீங்கள் சுற்றி பார்த்தாலும் தேக்கு தான். அது வந்து அந்த அது யானை இழுத்துட்டு வந்திருக்கு. காரைக்குடிக்கு வந்து இழுத்து கொண்டாந்து சேர்த்துருது. அது இதுக்கு இதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பாய்மர கப்பலில் வந்துடுவார் இந்த பின்னால். கரெக்டாக இந்த லாக்ஸ் போகுதா இல்லையான்னு செக் பண்ண. இது ஹிஸ்ட்ரியிலே எழுதியிருக்குடா. இது இப்படி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் இந்த பானை மாதிரி வடிவம் கொண்டது அது இட்டாலியன் ஸ்டைல்ஸு. அப்புறம் இப்படி இருக்கும் அந்த இஸ்லாமியர்ஸ் இப்படி கட்டுறாப்புல. ஸோ அந்த வெளிநாட்டு இந்த வியட்நாம் அந்த இதெல்லாம் நிறைய நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஸ்டைலையும் கொண்டாந்து நம்ம ஊரில் பேர் சொல்கிறாப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாருமே அந்த சேர்ந்து இந்த பங்காளிகள் எல்லாருமே குடும்பத்தில் சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா எல்லா வீடுமே 100 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓடுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓடு எப்படி இருக்குது, ஜன்னல். எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நடக்கலை. அதெல்லாம் என் கிருஷ்ணர்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், கிருஷ்ணா நான் வைகுண்டத்துக்கு வந்த உடனே எனக்கு நீ செட்டிநாடு வீடு மாதிரி ஒரு வீடு கொடுத்துரு. எனக்கு நான் எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுப்பாராங்க.
சரி கண்டிப்பாகவும் சொல்லிட்டாங்க அவங்க, எனக்கு ஒரு குட்டி வீடு கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது, நிலத்தை வாங்கி இப்போ நல்லா எரெக்ட் பண்ணிடுறாங்கடா. உங்களுக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் கிடைக்குது, நிறைய அந்த வந்து வீடுகளை. இப்போ என்னென்னா அந்த பெல்ட்டையே வந்து இந்தியா ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து யாருமே பழைய வீட்டை உடைக்கக்கூடாது, வித் கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் நீங்கள் வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரிப்பேர் பண்ணினா கூட நாங்கள் உங்களுக்கு வந்து கடன் உதவி நாங்களே உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரோம். கோவாவும் அப்படி தானே பண்ணிட்டாங்க. கோவாவில் கூட போர்ச்சுகீஸ் இருந்தப்போ கட்டின வீடுகள் எல்லாமே எதுவுமே இடிக்க முடியாது, ஆமாம், எல்லாம் விற்கவும் முடியாது, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் இங்கே விற்கிறாங்க கொஞ்சம், ஆனால் நடுவில் நிறைய டோர்ஸ் வந்தது விலைக்கு. அது அப்போ தெரியாதுடா. வெளிநாட்டில் நான் அந்த முகப்புன்னு சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த முகப்பு கஜலட்சுமி வச்சு இருக்கும். நான் கூட 2 டோர் வாங்கினேன். அதெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க இந்த வெளிநாட்டில், அப்படியே அந்த பீஸ் அப்படியே ஒரு பிளெயின் வாலில் செவுத்தில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி தான், நாங்களும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து டோரில் பண்ணியிருந்தோம், மீதி இன்னொன்று வந்து ஒன்று வந்து என் ஆஃபீஸ் ரூம் என்ட்ரன்ஸில் பண்ணிட்டேன், கிளி வச்சு எல்லாம் வச்சதெல்லாம். இன்னொன்று வந்து அப்படியே தான் செவுத்தில் சாய்ச்சி தான் வச்சிருந்தோம். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், ஆர்கிடெக்சர் இப்போது அந்த எந்த அளவுக்கு அந்த தச்சர்கள் அந்த வேலை செஞ்சுருக்காங்க. அந்த வீடெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அப்படியே ஒரு தடவை தாண்டா உள்ள வெள்ளை அடிக்கிறது, வெள்ளையே அடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த 100 வருஷத்துக்கு முன்னால் என்ன பூசு வேலை செஞ்சாங்களோ அதோடு அப்படியே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவில் அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் எப்போவுமே நினைப்பேன், நிறைய பேர் வந்து ஹாலிடேஸ்ன்னு சிங்கப்பூர், பேங்காக் அப்படிலாம் கிளம்பி போகிறாங்க. முதல்ல நம்ம ஊர்லேயே பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இந்தியாவில் தான். இந்தியாவில் என்னோட ஹிஸ்ட்ரி இங்கே தான் எவ்வளோ அழகழகான இடங்கள் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று உங்களை கேட்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து வரலட்சுமிக்கா வந்து ஆக்சுவலாக இவ்வளோ சம்பாரிச்சு நிறைய சம்பாரிச்சாங்க. அவங்களுக்கு வெறும் சீனுன்னு ஒரு தம்பி இருந்தார், அதெல்லாம் எனக்கும் தெரியும், எடிட்டெல்லாம் இருந்தது. பட் ஏன் கடைசியில் சாகும்போது ரொம்ப பணமே இல்லாமல் ஜெயலலிதாக்கா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அது அப்படி ஒரு நிலைமை ஏன் வந்தது அவங்களுக்கு? அதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை குறையுள்ள பிறந்தாங்க. அப்புறம் வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் நளினி என் வீட்டுக்கு வந்தா, காம்தார் நகரில். நைட் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப இழைச்சி போயிருந்தா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால். நான் பேசினதுக்கப்புறம் இங்கே தான் வீடு. நான் சொன்னேன், காம்தார் நகர்லையே உனக்கு மாலிங்கபுரத்தில் இருக்கேன்? ஆமாம், இங்கே தான் நான் இருக்கேன், ஒரு நாள் நீ வரணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிட்டு எனக்கு போகவே முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. நான் சொன்னேன் டிரைவர்கிட்ட, ஒரு 2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போய் நம்ம குழந்தைய பார்த்துட்டு வந்துடுவோம், அந்த பையனையும் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு போனேன். நளினி வந்து முருகா அப்போ தான் குளிச்சுட்டு விபூதி வச்சுட்டு துண்டு கட்டியிருந்தான். யார் வந்திருக்கா தெரியுதா அப்படின்னு. பப்பி. எனக்கு அப்படியே ஆச்சரியம். ஏன்னா அவர் இப்போ வளர்ந்து பெரிய ஆம்பளை, அப்படியேக்கா ஏலஸ் அங்கிள் மாதிரியே இருந்தான் பார்க்குறதுக்கு. அதுவே எனக்கு ஒரு ஷாக்கு. பப்பின்னா அப்புறம் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டேன். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நளினி ஃபோன் பண்ணி சொன்னால் இறந்துட்டான். அது என்ன பாருங்க, அவன் சாகிறதுக்கு முன்னாடி போய் நான் ஒரு தடவை பார்த்து அவன் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். மனசு ஏன்னா அத்தை உயிரோடு இருக்கும்போது கடைசி அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது அது காம்தார் நகர் அங்கே தானே அந்த மகாலிங்கபுரம் நான் போயிருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இருக்கும்போதே என் பையன் செத்து போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவனுக்கு அப்புறம் பார்க்க மாட்டாங்க. நான் சொன்னேன் என்ன அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை யாரோ நான் எப்படி யார் பார்த்துப்பான், நான் வந்து தாய் நான் பார்த்துக்கிட்டேன், நான் அவன் மனம் குன்றிய மனநலம் சரியில்லாத பிள்ளை என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விடுங்க, நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நீ பார்க்குறியோ இல்லையோ நீ சொன்னியே எனக்கு அதே. இப்போ நான் சொன்னேன் இல்லாத அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, என்ன ஆம்பளை பிள்ளை நாங்கள்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் அதுக்காக அவன் போயிடணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த பையன் மேலே ரொம்ப உயிரிட. அவங்களுக்கு தெரியுமே அந்த ஃபோட்டோஸ் நான் பார்த்துருக்கேன், நளினி பர்த்டே செலிப்ரேஷனில் நீங்கள்லாம் இருப்பீங்க. அது என்னவோ தெரியல, அது அவங்க ரொம்ப அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு 2 குழந்தைங்களுக்குமே நல்ல வாழ்க்கை அமையலை. அவளும் கல்யாணம் பண்ணி சரியாக நல்ல சந்தோஷமாக வாழலை, அவரும் வாழலை, அவங்க லைஃப் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. காலமாயிட்டார் அவரும், நளினி ஹஸ்பண்டும் காலமாயிட்டார். நளினி இருக்காங்களா இன்னும்? நளினி இருக்காங்க. பட் அவளும் என்னோ லைஃப்பில் அப்படியே அது சுதாரிப்பாக கொண்டு போகலை. நல்லா தான் அவளுக்கு பெரிய அளவில் பெரிய திருமணம் பண்ணி வைர ஒட்டியானம் வைர நெக்லஸ்ஸு நல்லா ஞாபகம் பார்த்து வாங்குவாங்க அவள். ஆமாம், அவங்களுக்கு திருச்சானூரில் கல்யாணம் முடிஞ்சு இங்கே ஏவிஎம் ராஜேஸ்வரியில் அத்தனை சினிமா பிரபலங்கள்லாம் வந்து அவ்வளோ பெருமையாக திருமணம் நடந்தது.
ஆனால் அவள் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை நளினி. அது அது சீரியஸாகவே எதையுமே எடுத்துக்கவே வளர்க்கல இல்லை. அப்படி வளர்க்கல. அவளுக்கு என்னக்கா தெரியும், ஒன்றுமே தெரியல, சரியாக படிக்கல, அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க. ஆமாம், இதுக்கும் நளினியை வந்து ஏற்காடில் படிக்க வச்சாங்க, சீக்ரெட் ஹார்ட்டில். அப்புறம் சர்ச் பார்க் ஸ்டூடெண்ட் அவங்க. பட் அவங்க எல்லாம் இருந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்க முடியல பாவம். ஆனால் இன்றைக்கும் பேசுவாங்க என்கிட்ட, வருவாங்க, பேசிகிட்டு இருப்போம். அது ரொம்ப ஒரு ஞானி போல், இன்னும் எல்லாம் அப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. அதனால் ஸோ லைஃப் எங்கெங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அக்கா இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஆக்சுவலாக? எனக்கு 3 பொண்ணு, ஒரு பையன். பெரியவ லாவண்யா மாஸ் கம்யூனிகேஷன் படித்து அவள் செட்டில்டு. அவங்க பொண்ணையுமே மெடிக்கல் சேர்ந்துட்டா. அதனால் அவளை நீட்டில் தேர்ந்தெடுத்து அவளை மார்க் வாங்கி சேர்ந்துட்டா கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் யாமினி, டாக்டர் யாமினி கண்ணப்பன், அவங்க வந்து அவங்க தான் இப்போ எங்கள் கோவிடில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்களே இன்ஜெக்ஷன், மனநல மருத்துவர். அப்புறம் ஐஸ்வர்யா கண்ணப்பன், அவங்க வந்து MSWHR பண்ணாங்க, எல்லாம் செட்டில்டு. அப்புறம் என்னோட சன் சாத்தாப்பா, அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காரு. அவர் இவங்க ட்ரீம் வாரியர்ஸ், ட்ரீம் வாரியர்ஸில் அவங்க எக்ஸிக்யூட்டிவ். இப்போ சுல்தான், அப்புறம் கணம், கைதி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. வெரி நைஸ். அது லேர்னிங். ஆமாம், வெரி நைஸ். ஆக்சுவலாக ஒரு தடவை கோலுக்கு வந்தபோது நான் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண உங்கள்கிட்ட கேட்டப்போ பெட்ரூம் காமிச்சிங்க. கதவு திறந்தால் இவ்வளோ பூனைக்குட்டிங்க உள்ள ஜம்முன்னு. நான் நினச்சேன் அடேங்கப்பா, ஏன்னா யூஸ்வலாக செட்டியாருங்க வீட்டில் பூனைக்குன்னு நாயெல்லாம் வளர்க்கவே மாட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப ஆசை, என் மருமகளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால சாத்தப்பனோட ஒய்ஃபு. ஆனால் இப்போ இல்லை, அந்த டைமில் ஏதோ ஆசைப்பட்டாங்க. வெரி நைஸ். கோலு எப்படி நீங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு வருஷமும் நேர்த்தியாக பண்ணிகிட்டே வரீங்க நீங்கள்? அதாவது எங்கள் மாமியார் வந்து நம்ம ஸ்டுடியோ சாரதா ஸ்டுடியோ. அப்போ கந்தன் கருணை படம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய செட்டு போட்டு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆசை, இந்த மாதிரி நம்ம வீட்டிலையும் கொலு இந்த மாதிரி செட்டெல்லாம் போட்டு அந்த கார்பென்ட்ரி யூனிட் எல்லாம் இருந்ததுனால அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க 1960s அவங்க கொலு வைக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அதை நான் விடாமடா தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ பொம்மை இருக்கும்னு நினச்சிங்க? 3 ரூமுக்கு ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்திருக்கு. அதை ஷூட் பண்ணி கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. கொலு டைமில் இவங்க வீட்டை வந்து ஷூட் பண்ணாத ஒரு சேனல் இல்லைன்னு சொல்லலாம். நிறைய இருக்கும், எல்லாம் இந்த ரூமு, பக்கத்து ரூமு, அந்த ரூமு எல்லாத்துலேயும் ஃபுல்லாக. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நான் இப்போ என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அதையே தாண்டா அடுத்து மருமகளும் நம்ம அதை செஞ்சுட்டே போகணும். நல்ல அது பெரிய ஒரு மினி கல்யாணம் மாதிரி இந்த 10 நாள். ஆமாம், எல்லாருக்கும் சுண்டல் இது அது, அவங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாம் டிஃபனு காஃபி சளைக்காமல். ஆனால் உங்கள் டாட்டரில் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. விருந்தோம்பல் வந்து அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கூட. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் பிஸி ஆகிடுச்சு. ஸோ அது எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ வர நம்மள இந்த தடவை கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு. இப்போல்லாம் நான் கூப்பிடுறதே இல்லை, அவங்களுக்கே தெரியும். இங்கே விடாமல் அவங்க 9 நாளும் வந்து நல்ல காலையில் எல்லாம் அந்த பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்கு அது அந்த வருஷத்தில் அந்த 10 நாட்களில் எல்லாரையும் சந்திச்சிடுவேன்டா. உறவுகளை சந்திக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம், எல்லாரையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு கொலுவில் வந்து 3 பேர் வீட்டு கொலு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் உங்கள் வீடு ஒன்று, அஃப்கோர்ஸ் நம்ம ரஜினி சார் ஒய்ஃப் அவங்க வீட்டு கொலு ஒன்று. ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ வைக்கிறதில்ல, பட் இளையராஜா சார் வீட்டில் அவங்க ஒய்ஃபு வச்சுட்டு இருந்த கொலு. இது 3மே வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ரொம்ப அம்சமாக அமையும். அது ரொம்ப விசேஷம்டா. வீட்டில் கொலு வைக்கிறது ரொம்ப விசேஷமான நிறைய. அதனால் நிறைய நானும் பார்த்துருக்கேன். அந்த குடும்பத்துக்கு ஏற்றம் தரும் அந்த விஷயம். கொலு வைக்க வைக்க உனக்கு ஏற்றம் தான். ஏன்னா அம்பாளை நம்ம அன்றைக்கி அந்த 9 நாள் ஆவகாரம் பண்ணுறோம் இல்லையா, பண்ணி. ஆமாம், பெரிய விஷயம் அந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் சின்ன பிள்ளையில் வந்து பரதநாட்டியம்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் மேடை ஏறி நான் நிறைய நாட்டியம் ஆடினது வந்து ராஜசுலோச்சனாக்காவுடைய ட்ரூப் தான். ஏன்னா அவங்க அப்போது லேத்த மனசுல தெலுங்குல ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்க வந்து பெரிய நாட்டிய நாடகம்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ என்னென்னா எங்கே போனாலும் ஆந்திராவில் எங்களுக்கு பேபி பத்தினி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதனால என்னை குட்டி கிருஷ்ணனா எனக்கு வந்து பாதி நாள் வந்து என்ன ஆட போகிறேன்னே தெரியும். ஏன்னா அதில் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கிருஷ்ணர்னா இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்புறம் பானையை உடைக்கணும், பெருசாக நாட்டியம்னு இருக்காது அதில். ஸோ என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய. ஏன் தெரியுமா பப்பி, அது வந்து இந்த குழந்தையும் தெய்வமும் அப்புறம் நெஞ்சிலோர ஆலயம் அதற்கு முன்னால்
அதில் வந்து நீங்கள் என்ன உங்களை ப்ராடிஜி சைல்டுன்னு தானே சொல்லுவாங்க. அது என்ன எப்படி தெரியல. கேமரா முன்னால் எப்படி சின்ன குழந்தை எப்படி இப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப பேர் பத்மினி பத்மினின்னு பேர் வச்சாங்க தெரியுமா அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக அதனால் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அப்படி கூப்பிட்டு இது பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கும் அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அது எப்படி அது? அதாவது நம்ம ஏஎல்எஸ் பேனரில் நடிக்காத உங்களுக்கு தெரியும், திரைப்பட ஆர்டிஸ்டே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்என் ராஜம் அவங்க வந்து இவி சரோஜா எல்லாருமே. ஸோ 2 பேரும் ஒரு தடவை போய் எம்என் ராஜமக்காவை பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக போய் பார்க்கணும். போகலாம் ஒரு நாள். அன்றைக்கி நம்ம குரூப்பில் அந்த ஸ்டில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, எம்என் ராஜம் அம்மா ஸ்டில் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கும் அதை பார்த்துட்டு அவங்கள போய் பார்க்கணும். அவங்க தான் நிறைய பழைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. சச் எ ஒண்டர்ஃபுல். அவங்க சொல்லுவாங்க, அங்கே ஏஎல்எஸோட தங்க என்ன அத்தான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அவங்க அப்புறம் சொல்லுவாங்க, தீபாவளி அன்னைக்கு எனக்கு ஏஎல்எஸ்லேருந்து பட்டுப்புடவை வந்துடும், எங்கள் அண்ணன் கொடுத்து அனுப்பிச்சிருவார் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அப்போல்லாம் ஒரு குடும்பமாக அப்படி இணைப்பாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் நான் இந்த வீட்டில் அப்புறம் வந்துட்டு இப்படி நானும் எல்லாம் ஏஎல்எஸ் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது இவங்க ஃபவுண்டேஷனாக இருந்தவங்க இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ராசலட்சணாக்கா அதில் கண்டிப்பாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எனக்கு என்னென்னா எல்லாரோடையும் நான் ஒரு பழக்கம் அப்படி ஏற்பட்டுச்சு. அப்படி சச்சுமாகட்டும், நிர்மலாகட்டும், இவி சரோஜா, எம்என் ராஜம், அப்புறம் ராஜசுலோச்சனா அம்மா. அப்போ வந்து நான் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க அக்கா வந்துட்டு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா போகிறது சினிமாவுக்கு, அப்புறமா வந்து திருமண நிகழ்வுக்கு. நாங்கள் ஒரு 7-8 பேர் ட்ராவல் பண்ண தனியாக ஒரு காரே வாங்கினாங்க. தனித்தனி காரில் வந்தால் பேச முடியாது, நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய அவங்களும் இந்த நிறைய சினிமா விஷயங்கள் எல்லாம், அமுதும் தேனும் எதற்கு அப்படின்ற ஒரு பாடல் அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கோரியோகிராஃபர் இன்றைக்கி வரவே இல்லை, அதனால் நானே அபிநயம் இது பண்ணி பிரேம் நசீரோடது அந்த பாடல். அதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி சரோஜா தேவி ஆகட்டும், ஜெயசித்ரா ஆகட்டும், எல்லாருமே அது அதாவது கலையால் சேர்ந்த உறவுகள் நாங்கள்லாம். அது மாதிரி ராஜசுலோச்சனா அம்மா வந்து சின்னதில் இருக்கும்போது இந்த படம் கைதி கண்ணாயிரத்தில் அப்போல்லாம் நான் குழந்தையாக பார்த்தது. எவ்வளோ அற்புதமான படம். ஸோ அதனால் அவங்கள நேரில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்கே, இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் இப்போ வரவே மாட்டேங்குது பாருங்களேன். ஆமாம், அந்த கைதி கண்ணாயிரம். அதான் அதுக்கப்புறம் அவங்களுடைய நடனம் இருக்குது பாருங்கள், அவங்க அசைவம், அந்த முகபாவனை. அப்புறம் ஒரு பீரியடில் அவங்களால நடக்க முடியல, முட்டு வலியில் வரும்பொழுது நான் சொல்லுவேன், நீங்கள் உட்காந்துக்கோங்க, முகத்தில் பாவம் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு பூரும், நாங்கள் அதை ரசிப்போம் அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களே மறக்க முடியாத. என்கிட்ட நல்லா பேசுவாங்க, கடைசி வரைக்குமே பேசுனாங்க. இங்கே டி நகரில் ஒரு ஃப்ளாட்டில் மாடியில் கூட இருந்தாங்க. ரொம்ப முதல்ல வேளச்சேரியில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டி நகரில் தான் இருந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ராகவே அந்த சைடு காலி பண்ணி வேளச்சேரி சைடு போனாங்க. அப்புறம் வேளச்சேரி போய்ட்டு மறுபடியும் டி நகர் ஃப்ளாட். ஸோ ஈவினிங் போல் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்ஸ் a year அந்த இன்கம் டேக்ஸ் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. பப்பி, எனக்கு இன்கம் டேக்ஸு நான் போய் ஃபைல் பண்ணணும், செய்யணும், எனக்கு ஆள் இல்லை. அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உடனே அக்கௌண்டன்ட் அனுப்பி விடுவேன். நான் அனுப்பி அவங்கள கூட போயிட்டு அதை கொஞ்சம் பார்த்து. கண்டிப்பாக பப்பி, நம்மளால் என்ன முடியுமா? ஏன்னா இன்றைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக அவங்க திரையுலகத்தில் வலம் வந்தவங்க. அந்த 3 மணி நேரம் அவங்க நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுத்துனாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணுறேக்கா. உண்மையிலே சில பேர்லாம் நினச்சி பார்க்கும்போது ஆமாம், அவ்வளோ அன்பா சாவித்திரிமாவாக இருக்கட்டும், ஆமாம், இல்லை ராசலோச்சனாக்காவாக இருக்கட்டும், இவங்க கூட பழகின அந்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக உள்ளன்போட ஒரு பொய் இருக்காது. அந்த அன்பில் பொய் இருக்காது எப்பவுமே. ராஜசுலோச்சனா பப்பின்னு சொன்னால் எனக்கு அவள் இவ்வளோ வயசாகிடுச்சின்னு நீங்கள் தான் சொல்லுங்கள், அவள் எனக்கு குழந்தை மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தடவை நம்ம ஏதாவது ஒரு கெட் டுகெதர் வந்தால் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அது இன்றைக்கி பாருங்களேன், ஒரு பெரிய நெட்ஒர்க்கே ஆகிடுச்சு. கண்டிப்பாக. ஆனால் அடிக்கடி மீட் பண்ணணும், பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய குடும்ப பொறுப்பு, நம்மளுடைய ஆஃபீஸ் வேலைகள் அப்படின்னு வரும்போது நான் மிஸ் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறது? நீங்கள் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் கூட தான் மெசேஜ் போடுறீங்க வந்துருப்பப்பேன்னு, பட் என்னால் வர முடியாமல் போயிடுது. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.